காலை வேளையிலேயும் உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தரின் இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சகல யூதா கோத்திரத்தாரே, ராஜாவாகி யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமும் சிநேகனும் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை விளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உங்களோட சன்னிதானத்தில் நிற்க அடியனை தகுதிப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களோடு நீர் பேசு ஐயா. இந்த பலவீன பாத்திரத்தை கொண்டு கர்த்தர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேச கர்த்தர் அடியானை பலப்படுத்தும். வார்த்தைகள் உம்முடையது, அடியேன் உம்முடையவன். கேட்கிற ஜனம் உம்முடையது ஆண்டவரே. வசனம் உம்முடையது. அதை நீர் அனுப்பி ஒவ்வொரு இருதயத்திற்கு ஏற்ற விதமாக இந்த காலை வழியில் அவர்களை கர்த்தாவே தைரியப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். அடியேனை சிலுவையின் பின்னே மறைத்து கொள்ளும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. கடந்த சில நாட்களாகவே என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தை ஒலித்து கொண்டே இருந்தது. நான் ராக்காலத்தில் ஜெபிக்கும் போது இந்த சத்தத்தை ஒரு நாள் நல்ல உச்ச சாதியிலே கேட்டேன். யுத்தம் தேவனுடையது என்று சொல்லி நான் அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் பலருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நன்மை செய்திருக்கிறார். நாம் யுத்தம் செய்வதை பார்க்கிலும் கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறவர்? யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். யுத்தம் உங்களுடையது அல்ல. யாருடையது? அது தேவனுடையதாய் காணப்படுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே அங்கேயும் நம் இவ்விதமாய் வாசிக்கலாம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அருமையானவர்களே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம் யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக என்ன செய்தார்? நான் வாசித்த எல்லா வசனங்களிலேயும் யுத்தம் தேவனுடையது. கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணினாராம்? வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேலுக்காக அவர் யுத்தம் பண்ண காரணம், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். அவருடைய
குமாரனாய் காணப்படுகிறபடினால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் காணப்பட்டார். நாம் வசனத்தை வாசிப்போமானால் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு, அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதமாய் காணப்படுகிறது. ஆயினத்தான் கர்த்தர் அவருடைய ஜனத்திற்காக என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் என்னும் என்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து நான் என்ன செய்வேன்? கூட்டி கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவருக்கு சொந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனமாயிருக்கிறபடினால் கர்த்தர் அவர்களுக்காக என்ன செய்கிறவர்? யுத்தம் பண்ணுகிறவர். அப்படியானால் நாம் அவருடைய சொந்தம் இல்லையா என்று ஒரு வேளை கேட்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற வழியிலே, இப்பொழுது நீங்கள் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஜனம் அவருடைய சொந்த ஜனமாயிருக்கிறது. அதற்காய்த்தான் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நாமும் யாராயிருக்கிறோம்? அவருக்கு சொந்த ஜனமாய் காணப்படுகிறோம். சொந்த ஜனமாய் அவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? மீட்டு கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, தீத்துவின் நிருபத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே 2ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்விதமாய் பார்க்கலாம். தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவ கிருபை பிரசன்னமாயிற்று. இப்ப 14வது வசனத்தை வாசிப்போம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? அப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? அவருடைய சொந்த ஜனம், அந்நியர் அல்ல. நாம் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் தேவனுடைய நகரத்தாரும் ஒரே வீட்டாருமாய் இருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கடைசி வசனங்களில வாசிங்க. ஆகையால் 19வது வசனம், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாராய் நாம் காணப்படுகிறோம். நாம் இனி அந்நியர் அல்ல, பரதேசிகளும் அல்ல. அருமையானே, அவரோடு கூட ஒரே வீட்டாராய் கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறது. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அதை நாம் பார்க்க வேண்டும். வாசிப்போம் வசனத்தை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சபயம்,
நமக்கு துணை அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். இங்க வசனத்துல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்ப நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறோம்? 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர்தான் நமக்காக என்ன செய்கிறவர்? யுத்தங்களை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அருமையானே, கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னதான வார்த்தை விதமாயிருக்கு, நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்க? பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ ஒருபோது என்ன செய்ய மாட்டீங்க? பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறவராய் காணப்படுகிறவர். அவர்தான் யுத்தங்களை நடத்துகிற தேவர், நமக்கு தளபதியாய் முன்னின்று நடத்துகிற கர்த்தர். எந்த காரியமானாலும், யுத்தம் என்று சொன்னால் இஸ்ரேல் யுத்தம் நடக்குது அது மாதிரி அல்ல. நம்முடைய ஜீவத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வருகிறது. இந்த பிரச்சனைகளாகி யுத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இதில் எல்லாவற்றிலும் எனக்கு என்ன செய்யும்? ஜெயம் தாரும் என்று கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஜெயத்தை கொடுக்கிறவர். இரண்டாவது காரிய வசனம் சொல்கிறது, சங்கீதம் 46:9 வசனத்தை வாசிப்போம். 46ஆம் சங்கீதம் 9வது வசனம். பூமியின் கடைமுனை மட்டும், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை என்ன செய்கிறவர்? ஓய பண்ணுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஓய பண்ணுகிறவர் என்னது? அவர் சண்டையை நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஓய்ந்திருக்க பண்ணுகிறவர். எவைகளை? யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அடுத்த வசனம் ஏசாயா 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 31:4. கர்த்தர் என்னுடனே சொன்னது, கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் வால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அது மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண. நல்ல கவனிங்க, அவர் யுத்தங்களை நடத்துகிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், யுத்தம் செய்யும்படியா என்ன செய்கிறவர்? இறங்கி வருகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வருவார் ஐயா. அவர் இறங்கி வந்தால் போதும், என் பிரச்சனை எல்லாம் மாறி போகும். அவர்தான் என்னுடைய யுத்தங்களை நடத்துகிறவர். இந்த யுத்தங்களை நடத்துகிறவர் செய்கிற காரியம் என்ன? ஒவ்வொருவரும் உரிமை பாராட்டி சொல்லுகிற வசனங்களை சிலவற்றை நாம் பார்ப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? யாத்ராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருப்பீர்கள். என்ன செய்வீங்க? நீங்களும் சண்டை போடுவீங்கன்னு இருக்கா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க சத்தமா. போங்கய்யா, நீங்க நாங்கள் சும்மா இருந்தா அவங்க எங்களை சும்மா விட்டுருவாங்களா? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணணுமானா அவர் சொன்னதை செய்யணும். என்ன செய்யணும்? சும்மா தான் இருக்கணும், ஒன்றும் செய்ய வேண்டாம். அதில் வேறு வார்த்தையில் நான் சொல்ல வேண்டுமானா வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, நீங்களும் நானும் ஆடுறவங்களுக்குள்ள, ஆனால் வெளியிருந்து சத்தம் போடுவாங்க. ஒரு சிலர் பாருங்க, இவன் பந்தை உதைக்கிறது மாதிரி உதைச்சி காலை காயம் பண்ணிக்குவான். எதை உதைக்கிறான்? கீழே இருக்கிற கல்லை அல்லது தரையை உதைச்சி அவனுக்கு காயம் வந்து ரத்தம் வரும். அது கூட இல்லாமல், அது கூட கவனிக்காமல் மேட்சை ரொம்ப இதாக பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் அதை போல் என்ன செய்யணும்? நின்று கொண்டு வேடிக்கை பாருங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்க. பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ள என்ன செய்வேன். அவர் உயர்ந்தவர் ஐயா. அவர் உங்களுக்காக என்ன செய்கிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று எத்தனை பேர் நம்மளே சொல்ல முடியும்? என் பிரச்சனைகள் எல்லாம் பெரிதா இருக்கலாம். அருமையானே, செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு பாபிலோனிலே இருந்து ராஜாவினாலே அனுப்பப்பட்டார். ஏராளமான பொண்ணு வெள்ளியும் வெண்கலமும் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினார். எருசலேமின் ஆலயத்துக்குரிய பணிமுட்டுகள் எல்லாம் திரும்ப கொண்டு வரப்பட்டது. எருசலேமின் ஆலயம் செருபாபேல் கைகள் அஸ்திவாரம் போட்டது. ஆனால் எதிராளியாகிய சிலர் வந்து அதை கட்டவிடாதபடிக்கு என்ன செய்தார்கள், தடை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? வசனம் விதமாய் சொல்கிறது, பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம் நீ என்ன செய்வாய், சமபூமியாவாய். பெரிய பர்வதம் போல நமக்கு தோன்றுகிறது. எது? நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற காரியம் எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுகிற காரியம், வேலைக்குரிய காரியம், பெரிய காரியம். ஆனால் கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறவர், யுத்தம் பண்ணுகிறவர். செருபாபேலை பார்த்து சொல்கிறார், செருபாபேலே செருபாபேலே, பெரிய பர்வதம் உனக்கு முன்பதாய் காணப்பட்டாலும் இது செருபாபேலுக்கு முன்பதாக எம்மாத்திரம் அது சமபூமியாகும். ஏன்னா அவனுடைய தலையின் மேல் என்ன இருக்கிறதாம், கர்த்தருடைய மூலைக்கல் காணப்படுகிறது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய கல்லை என்ன செய்கிறான், சுமந்து கொண்டு வருவான். அது ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்வார்களாம், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்வார்களாம். கர்த்தர் சொன்னார், செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்திற்கு என்ன செய்தது, அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளை என்ன செய்யும், செய்து முடிக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில பெரிய பர்வதம் போல தோன்றுகிற பிரச்சனைகள் எதுவானாலும் கர்த்தர் அவைகள் எல்லாம் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். செய்ய வேண்டிய காரியம், நீங்க சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் செய்வார். உபாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 1:30. உங்களுக்கு முன் செல்லும், உங்களுக்கு முன் செல்லும், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து, எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக, உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போல வனாந்திரத்திலேயும் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். 2 காரியத்தை இங்கே சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். என்ன 2 காரியம்? எகிப்திலே உங்களுக்கு செய்து வந்தது போலவும், 2வது காரியம் எங்கே, இந்த வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். அருமையானே, நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நினைக்க வேண்டும். சிறுமையிலே இருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தினாரே, ஒன்றுமில்லாத 0 என்ற நிலைமையிலிருந்து கர்த்தர் இவ்வளவாய் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே, அதெல்லாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் படிப்படியாய் நம்மை ஆசீர்வதித்து இந்த மேன்மையான நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறபடினாலே அவைகள் எல்லாவற்றையும் நினைக்க வேண்டும். அந்த வழியில் எல்லாம் கர்த்தர் தான் நமக்காக என்ன செய்தாராம், யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். 3 அதிகாரம் 20வது வசனம் 22வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு பயப்படுகிறீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அருமையானே, யார் யுத்தம் பண்ணுவார்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வேற யாரும் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறதில்லை. உங்களோட மாமனோ மச்சானோ அல்லது உங்க புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்ல நமக்கா யுத்தம் செய்கிறது. யார் தான் செய்ய போகிறது? கர்த்தர் தான் நமக்காக யுத்தம் செய்ய போதுமானவராக இருக்கிறார்.
வசனத்தில் மேற்கொண்டு வாசிப்போமானால் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 20:4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். சொல்றமா? இன்றைக்கு எனக்கு ஆக என்னோடு கூட வருகிறவர் யார்? எனக்கு யுத்தம் பண்ணுகிறவர். அதிகாரிகளை சந்திக்க வேண்டுமா அல்லது வேறு எந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டுமா? எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே என்ன செய்கிறார்? வருகிறார். அவர் நான் என்னை தனியே இருக்க விடவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் நாம் தனிமை அல்ல, தனித்திருக்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு தேவை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று அவர் என்ன செய்திருக்கிறாரே? சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் என்ன செய்து தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லக்கூடாதா? யார் கூட இருக்கிறது? என் தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால எனக்கு என்ன வருகிறது? தைரியம் வருகிறது. அருமையானே, சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொன்னார், நீ சின்ன பையன்பா, அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரனாய் காணப்படுகிறவன், நீ அவனோடு கூட என்ன செய்ய முடியாது? யுத்தம் பண்ண முடியாது என்று சொல்லி சொன்னார். ஆனால் தாவீது ஒரு காரியம் சொல்கிறார், நான் ஒருவேளை சிறுவனாய் உன்னுடைய பார்வையில காணப்படலாம், ஆனால் எனக்கு ஒரு சாட்சி ஒன்று உண்டு. என்ன சாட்சி தெரியுமா? நான் என் தகப்பனுடைய ஆடுகளை ஒரு விசை மேய்க்கிற வேளையில ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடியும் வந்தது, வந்து ஒரு ஆட்டை பிடித்து கவ்வி கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு என்ன செய்தேன்? ஹல்லேலூயா! எனக்கு ஒரு சாட்சி உண்டு ஐயா. என்ன சாட்சி? சிங்கத்தையும் கரடியையும் கொன்று போடத்தக்கதாய் என்னை பலப்படுத்தின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவைகளில் ஒன்றை போல இவனும் என்ன செய்கிறான்? இருப்பான். எதை ஒன்றை போல? சிங்கத்தை போலவும் கரடியை போலவும் இவன் இருக்கிறான். நான் நிச்சயமாய் இவனோடு கூட யுத்தம் பண்ணி என்ன செய்வேன்? இவனை மேற்கொள்வேன். இன்னைக்கு அந்த தைரியம் நமக்குள்ளே வேண்டும். கோலியாத்தை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு உன்னோடு கூட யுத்தம் பண்ணி உன்னை மேற்கொண்டு உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். அதனால இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். நல்ல கவனிப்போ, நமக்குள்ளே சாட்சி என்ன? தாவீதுக்கு ஒரு சாட்சி, நான் அவனை மேற்கொள்வேன், அவனுடைய மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு என்ன செய்வேன்? நான் இறையாக கொடுப்பேன் என்று சொல்கிற சாட்சி, தைரியம். அந்த அறிக்கை, விசுவாசத்தின் அறிக்கை இன்னைக்கு நமக்குள்ளே தேவையாயிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கு செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே. 20வது வசனத்தையும் வாசிடுவோம். இன்னைக்கு 20வது வசனம் இல்லை, 10வது வசனம். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவார். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக என்னை அதிகமாய் தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை. உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேரை துரத்துவான். இப்போ ஒருத்தர், நம்முடைய கணக்கெல்லாம் ஒத்தைக்கு ஒத்ததான், ஆனால் கர்த்தருடைய கணக்கு அப்படி அல்ல. தேவ ஜனங்கள்
ஈக்குவல் டு 1000. 1000 பேரை என்ன செய்வார்கள்? துரத்துவார்கள். 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ? 2000 பேர் தானே வரணும். சொல்லுங்க. ஒருத்தன் 1000னா 2 பேர் எத்தனை துரத்தணும்? ஆனா அது வேதம் சொல்லுதே, உபாகமத்தின் புஸ்தகத்தில் 10000 பேரை துரத்துவது எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வசனம் எடுத்தீங்கன்னா வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் நானே எடுத்து சொல்றேன், வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். 32:30. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுக்காமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது எப்படி? நம்ம கணக்கு அல்ல, கர்த்தருடைய கணக்கு. நல்லா கவனிங்க. நம்ம கணக்கெல்லாம் 1 + 1 = 2. ஆனா ஆண்டவருடைய கணக்கு என்ன தெரியுமா? 1 + 1 = 1. அது அவருடைய கணக்கு. இங்கே சொல்றார், ஒருவன் 1000 பேரும் 2 பேர் எத்தனை பேரை துரத்துவீர்கள்? கர்த்தரால் கூடும். காரணம், நம்மோடு இருக்கிறவர் யார்? சேனைகளின் கர்த்தர். ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்மோடு இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். அருமையானே, ஒரே ஒரு தூதன் தான் 185,000 பேரை சங்கரிக்க கூடுமானால், நம்மோடு இருக்கிற கர்த்தருடைய தூதன் நிச்சயமாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் செய்வார், மடங்கடிக்கிறவராய் காணப்படுவார். நீ ஒரு 3 காரியத்தை மட்டும் இந்த காலை வேளையில முகவரியாய்வுகள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வந்தேன். 3 முக்கியமான காரியத்தை நான் இன்றைக்கு காலையில் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். வாசிப்பதற்கு ஆதாரமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினான். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் நல்ல கவனிங்க. முதல் சத்துரு பின்தொடர்ந்து வருகிற சத்துரு. நான் மெதுவாக தான் பேச போறேன் இன்னைக்கு, வேகமாக அல்ல பேச போறது இல்லை. பின்தொடர்ந்து வருகிற சத்துரு. எத்தனையோ காரியம் நம்ம என்ன செய்கிறது? துரத்தி கொண்டு வருகிறது. பயந்து ஓடுகிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்று, இந்த காலையில் கர்த்தர் நம்மை தைரியம் மூட்டும்படிக்கு நம்மோடு சில வார்த்தைகளை பேச இருக்கிறார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்தான்? அவன் பின்தொடருகிறவனாய் காணப்பட்டான். எத்தனை ரதம் கூட வந்துச்சு அங்கே வசனத்தில் வாசிப்போமானால் 7வது வசனம் சொல்கிறது, பிரதானமான 600 ரதங்களையும் மற்ற சகல ரதங்களையும். அதுக்கு கணக்கே இல்லை. ஸ்பெஷல் ரதம் எத்தனை சொல்லுங்க? 600 ரதம். அது இல்லாம வேற ரதங்களும் ஏராளம். சகல ரதத்தையும் அவன் பூட்டி கொண்டு தன் சேனையோடு கூட புறப்பட்டு வருகிறவனாயிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேலர் பின் திரும்பி பார்க்கிறார்கள். அவர்கள் வருகிறதை கண்டவுடனே அவர்கள் என்ன செய்தார்களாம்? பயந்தார்கள். இன்றைக்கும் நமக்கு பிரச்சனைனா முதல் வர்றது என்னது? பயந்தான். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்போமே தெரியாது. வீட்டில் ஒருவேளை காலேஜில் சேர்க்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை, அல்லது பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், எதிர்கால காரியங்கள், அதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு பிரச்சனை பெருசாக இருக்கு. நமக்கு முதல் வருகிறது என்னதான்? பயம். எப்படி ஆகும்? அருமையானே, இது எப்படி ஆகும்? இதான் யோசித்து கொண்டு இருக்கிறோம்.
சங்கீதம் 116 கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது, இது கர்த்தராலே என்ன செய்தது. எத்தனை பேர் சொல்லி இருக்கோம் வாசனத்தை, இது கர்த்தராலே ஆயிற்று. பிரச்சனை முடிஞ்சதும் நம்ம சொல்ற வார்த்தை என்னது, இது கர்த்தரால மட்டும்தான் ஆயிற்றியா. என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய யோக்கியதை அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, எதினாலும் அல்ல. யாராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது, ஆச்சரியமாயிருக்கிறதே. நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்கதான விதத்தில் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். பயந்ததோடு கூட அவர்கள் விட்டு விடவில்லை. அவர்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள், கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறதே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொன்னாரே. நமக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம யாருடைய சமூகத்தை தேடுகிறோம், யாரை தேடி ஓடுகிறோம்? அருமையானே, பிரச்சனை வரும்போது ஊழியக்காரத்தில் சொல்லுகிறது நல்லது, கூட்டு விசுவாசியோடு சொல்லுகிறது நல்லது, ஜெபிக்க சொல்லி. ஆனால் ஒன்று செய்யணும், நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மோசே செய்த காரியம், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனாய் காணப்பட்ட. அருமையானே, இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தது மட்டுமல்ல, கூப்பிட்டது மட்டுமல்ல, மோசேயை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் எகிப்திலேயே இருந்தோமானால் நன்றாக இருந்திருக்கும். எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே என்ன செய்தீர், வனாந்திரத்தில் கொண்டு வந்தீர். அருமையானே, நாங்கள் அங்கிருந்து புறப்படாமல் இருந்தால் என்ன செய்யும், நன்றாக இருந்திருக்கும். நாங்கள் யார் ரட்சிக்கப்பட்டோம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எத்தனை பிரச்சனை. அருமையானே, கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் இன்னும் கர்த்தரை என்ன செய்யணும், அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த காலையில் ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொல்லுகிறேன். கர்த்தர் ஞாபகம் முட்டுகிறபடியினாலே இயேசு சீஷர்களை தெரிந்து கொண்டார். அருமையானே, தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட ஊழியம் கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். முதல் காரியம், அவர்களை படவிலே ஏற்றி அவர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. எல்லாரும் படகு ஏறினார்கள், தண்டு வலித்தார்கள். நடு கடலிலே அதற்கு மேல் போக முடியாதபடிக்கு காற்று பலமாய் அடித்தது. சீஷர்கள் எல்லாரும் தங்களுடைய எல்லா யோசனைகளின்படி, தங்களுடைய திறமையின்படி தண்டு வலித்து பார்த்தார்கள். அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆனால் உடனே சீஷர்களுக்கு ஒரு பெரிய பயம். இவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள், இதே கடல்ல எத்தனையோ நாட்கள் மீன் பிடித்து இதை போல பலவிதமான புயலை பார்த்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு பயம். கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்திருந்தார், காற்றையும் கடலையும் என்ன செய்தார், அதட்டினார். அது அமைதலாயிற்று. உடனே சீஷர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு என்ன செய்கிறது, கீழ்ப்படுகிறது. நம்முடைய அனுதின பிரயாணத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வல்லமையை நாம் ருசி பார்க்க வேண்டும். அருமையானே, அவர் சுகத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை அவர் என்ன செய்ய வல்லவர், மாற்ற வல்லவராயிருக்கிறார். இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் என்ன செய்கிறது, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இவர் சாதாரணமானவர்
அல்ல, அசாதாரணமானவர். அடுத்த ஒரு காரியம், படவை விட்டு இறங்கின உடனே கால் தான் வைத்தார். பிசாசு பிடித்த மனுஷன் கல்லறையிலிருந்து என்ன செய்தான்? கூக்கலிட்டு ஓடி வருகிறான். உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உம்மை என்ன செய்கிறேன்? ஆணையிடுகிறேன் என்று சொல்லி வருகிறார். சீஷர்களுக்கு இதுதான் முதல் காரியம். என்னது? பிசாசு பிடித்தவன் இப்படி ஓடி வருகிறானே. இயேசுவின் பாதம் பட்டவுடனே உள்ளே இருந்த பிசாசு அலறிக்கொண்டு ஓடி வருகிறது. இதுவரைக்கு சிம்ம சொப்பனமாய் அந்த பட்டணத்தார் எல்லாரையும் கலங்க பண்ணி கொண்டிருந்த மனுஷன் ஓடி வந்து ஒரு சாதுவான கன்றுக்குட்டியை போல அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இவனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ என்றார். உடனே அது என்ன செய்தது? போயிற்று. அது கேட்டுச்சு, எங்களை எங்கே அனுப்பிவிடுங்க? பன்றிகளுக்குள்ள அனுப்புங்க. பன்றிகளுக்குள்ள அனுப்பினார். அது போய் பன்றிகளுக்குள்ள புகுந்து ஏறக்குறைய 6000 பன்றிகள் கடலிலே விழுந்து என்ன செய்தது? மாண்டு போயிற்று. ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. இவனோ வஸ்திரம் தரித்தவனாய் அவருடைய பாதத்தில் என்ன செய்கிறான்? உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். புத்தி தெளிந்திருக்கிறதையோ வஸ்திரம் தரித்தவனாய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறதையே கண்டு இயேசுவை பார்த்து சொன்னாங்க, ஐயா போதகரே, போதும், நீர் எங்களுடைய பட்டணத்தை விட்டு என்ன செய்யும்? போய்விடும். ஏன் தெரியுமா? எங்களுக்கு நீர் உம்மால கிடைச்ச ஆசீர்வாதம் போதும். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், சுகம் கிடைச்சா போதும், ஐயா போதகரே இனி எங்க வீட்டுக்கு வராதிங்க. பிசாசு போயிடுச்சா, ஐயா இனிமேல் வேண்டாம். நல்ல கவனிங்க, பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியிலே இருந்து விடுபட்டவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை தான். இயேசு கடந்து போனார். சீஷர்கள் அதெல்லாம் பார்த்தாங்க. அவர் இயற்கையின் மேல் மட்டுமல்ல, பிசாசின் மேலும் எப்படிப்பட்டவர்? அதிகாரமுடையவர். மறுபடியும் பார்த்தார்கள். ஒரு சிறு பெண் மரித்து போனால் இயேசு அந்த வீட்டுக்கு போனார். இந்த சிறு பெண்ணை உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுப்பினார். இதை கண்டவுடனே சீஷர்கள் சொல்லி இருப்பார்கள், இவர் மரணத்தின் மேலும் எப்படிப்பட்டவர்? அதிகாரமுடையவர். அருமையானே, ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த காலை வேளையிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். பின்தொடர்ந்து வருகிற எந்த சத்துருவின் செய்கையாயிருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு தேவன் கிருபையை அருளுகிறவராயிருக்கிறார். உங்களோடு கூட இருந்து என்ன செய்கிறவர்? அவர் யுத்தம் பண்ணுகிறவர். மோசே அவர்களை பார்த்து சொன்னதான வார்த்தை தான், பயப்படாதிருங்கள், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரையும் இனி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்கிறவர்? யுத்தம் பண்ணுகிறவர். ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் எனக்காக இன்றைக்கு யுத்தம் பண்ணுகிறவர். என்னோடு கூட இருக்கிறவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி சொல்லுகிறோமா? அறிக்கை செய்கிறோமா? விசுவாசத்துடைய அறிக்கை. இதை சொன்ன போது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிராபலத்துக்கு பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்குறார். மோசேயே, உன் கையில் இருக்கிற கோலை என்ன செய்து? ஓங்கி உன் கையை நீட்டி சமுத்திரத்தை என்ன செய்? பிளந்து விடு. அருமையானே, பிரச்சனைக்குரிய தீர்வு எங்கே இருக்கு? மோசேயினிடத்துல தான் இருக்கு, வேற எங்கே இல்லை. அவன் கையில இருக்கிறது என்ன? அது தேவனுடைய கோலாய் காணப்படுகிறது. கடந்த வாரங்களில் நான் உங்களோடு சொன்னேன், அவன் தேவனுடைய கோலையும் தன் கையிலே பிடித்து கொண்டு அவன் கடந்து போகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய கோல் இந்த காலைவெளியில தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய வசனமாகிய கோலை உங்களுடைய கையிலே பிடித்திருந்தால் போதும், நிச்சயமா எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு என்ன செய்யும்? வரும். ஐயா, வழக்காடு மன்றத்தில், நீதிமன்றத்தில் வழக்காடுகள் சும்மா வழக்காடுகிறது இல்லை. சட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த சட்டத்தை சொல்லி, இந்த செக்ஷன் படி, இந்த செக்ஷன்ல இந்த பிரிவின்படி இப்படி சொல்லிதான் என்ன செய்கிறார்? வாதாடுகிறவனாய் காணப்படுகிறார் வக்கீல்கள். அப்படியானால்
கர்த்தருடைய வசனம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இதை பார்க்கிற சிரேஷ்டமானது இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லையா? இதை சுமக்கிறது பாக்கியமாய் நாம் கருத வேண்டும். அநேகர் இந்த சுமக்கிறதுக்கு வெட்கப்படுகிறார்கள். நான் ஒரு காலையில் வெட்கப்படலாகாது. இந்த புஸ்தகம் எங்கே இருக்கோ அங்கே பிசாசுடைய கிரியை ஒரு நாள் என்ன செய்யாது, வராது. காரணம், இதற்குள்ளே இருப்பது என்னது? தேவனுடைய வார்த்தை. அது எப்படிப்பட்டது? ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. சாது சுந்தர் சிங் ஒரு நாளிலே அவர் திபெத்துக்கு பிரயாணமாய் ஊழியம் செய்யும்படி கடந்து போனார். காலையில் எழுந்திருந்தார். தான் அன்றாட செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் செய்து முடித்தார். வேதம் வாசித்தார், தியானித்தார், ஜெபித்தார். எல்லாவற்றையும் முடித்த பிறகு அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு கடந்து போனார். ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தார். பஸ் புறப்படுகிற நேரத்தில் ஒரு பெரிய மந்திரவாதி ஒருவன் வந்து அவருடைய பக்கத்திலே உட்கார்ந்தார். உட்கார்ந்த போது மன்னிக்கணும், அவர் பக்கத்தில் வேறொரு மனுஷன் வந்து உட்கார்ந்தான். ஒரு மந்திரவாதியை ஏறினான். ஏறி விட்டு சொன்னான் அந்த மனுஷன், சாது சுந்தர் சிங்குடைய பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷனை பார்த்து, நீ எழுந்துரு, எனக்கு அந்த இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், முடியாது, நான் நேரமே வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நீ இப்போதான் வந்த அப்படின்னு. இப்போ உடனே அவன் என்ன சொன்னான், சாது சுந்தர் சிங்கை பார்த்து, நீங்கள் எந்திரிங்க. அவர் சொன்னார், நான் எழுந்திருக்க போதில்லை, நான் இதில் பிரயாணம் பண்ண வந்திருக்கிறேன் சொன்னார். என்னுடைய வல்லமை இன்னதென்று உங்கள் 2 பேருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. நான் ஒன்று சொன்னால் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான், மந்திரத்தை ஓதினான். ஓதின போது அந்த பக்கத்தில் இருந்த மனுஷனுக்கு அதுக்கு கிரியை செய்தது. இந்த சாது சுந்தர் சிங்கையும் பார்த்து, மந்திரம் எப்படிப்பட்டது என்று பார்த்தாயா, உனக்கு விரோதமாயும் நான் மந்திரத்தை உச்சரிக்கிறேன் என்று சொல்லி கண்ணை மூடி ஏதோ சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அவருக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லை. அப்பொழுதுதான் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அவனோடு கூட பேச ஆரம்பித்தது. அவருடைய பையிலே ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகம் இருக்க வரைக்கும் அந்த மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது. என்னது? கர்த்தருடைய வேத புஸ்தகம். அந்த மந்திரவாதி சொன்னா, தோல் பையை கொண்டு அப்படி தூக்கி வை, நான் உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்வேன். அவர் சொன்ன, தாராளம் செய் என்று தோல் பையை அந்த பக்கம் வைத்து விட்டு, இப்போ மறுபடியும் மந்திரவாதி கண்ணை மூடி உச்சரிக்க ஆரம்பித்தான் மந்திரங்களை. அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை. அப்போ மந்திரவாதியிடத்தில் பிசாசு சொல்லிட்டு, அவன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், நீ அவனை ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி. உடனே மந்திரவாதி கேட்டான், அந்த புஸ்தகம்தான் உன்னிடத்தில் இருக்க வரைக்கும் உனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் உனக்குள்ள வேறொரு பெரிய வல்லமை, என்னுடைய வல்லமையை காட்டிலும் பெரிய வல்லமை இருக்கிறதே, அது என்னது என்று கேட்டாராம். அருமையானே, நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். இந்த புஸ்தகம் இருக்க வரைக்கும் மட்டுமல்ல, இந்த புஸ்தகத்துடைய மகத்துவம் நமக்குள்ளேயும் காணப்படுகிறது. நம்முடைய இருதயமாகிய பலகையிலே கர்த்தர் தம்முடைய கற்பனைகளாகிய வசனங்களை என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கும் போதெல்லாம் பிசாசு நம்மை ஒன்றும் செய்யவே முடியாது. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அந்த மந்திரவாதி கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்லி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலையில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் பெரியவராயிருக்கிறார். உங்களுக்காக என்ன செய்கிறவர், யுத்தம் பண்ணுகிறவர். மோசே கோலை நீட்டினான், உடனே சமுத்திரம் என்ன செய்தது, 2ஆய் பிரிந்தது. ஜனங்கள் எல்லாரும் அங்கே நடக்குது போருளாய் காணப்பட்டார். கர்த்தர் 2 காரியத்தை செய்தார். என்ன காரியம்? கீழ்காற்றை வீச பண்ணினார். சமுத்திர ஜலம் விலகி அது என்ன செய்ததாம், வறண்டு போயிற்று. 2வது ஒரு காரியத்தை செய்தார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாய் போய் கொண்டிருந்த கர்த்தர் இப்பொழுது என்ன செய்தாராம், பின்னே கடந்து வருகிறவராய் காணப்பட்டார். அப்படி வந்தபோது இஸ்ரவேலருக்கு பின்னாயிருந்த எகிப்தியருக்கு அது என்னவாயிருந்தது, காரிருளாய் காணப்பட்டது, இருட்டாயிருந்தது. அவர்களாலே ஒன்று செய்ய
முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறைக்கு கடந்து பொருளாய் காணப்பட்டார்கள். இந்த காலையிலே உங்களை பின்தொடர்கிற சக்தி எதுவானாலும் நீங்க பயப்பட வேண்டாம். ஐயா, உங்களோட கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. கர்த்தருடைய வசனம் இங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறத பார்க்கலாம். வாசிப்போமா 25வது வசனத்தை? 25வது வசனம். அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதத்தை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக என்ன செய்தார்? யுத்தம் பண்ணுகிறார் என்று அறிந்து கொண்டார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். எதை கழட்டணுமோ அதை கழட்டி விடுகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அவங்க எதை நம்பி வந்தாங்க? தங்கள் 600 ரதத்தையும் மற்ற ரதங்களையும் நம்பி இவங்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய்வோன்ட்டு வந்தாங்க. கர்த்தர் அந்த ரதத்தினுடைய சக்கரத்தை என்ன செய்தார்? அச்சாணியை கழட்டி விட்டார். முடிஞ்சது ஜோலி. அவங்க சொல்றாங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவர் யுத்தம் பண்ணுகிறார். ஐயா, இன்னைக்கு நமக்கு துணை நின்று நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர். முடிவு என்ன? வசனத்தில் என்ன வாசிக்கும் போது நான் சுருக்கமாக சொல்கிறேன். 30வது வசனத்துடைய பின்பகுதியை மட்டும் வாசிங்க. 30வது வசனத்துடைய பின்பகுதி. கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? உன் சத்துருக்கள் மடிந்திருக்கிறதை நீ காண்பாய். சொல்ல மாட்டீங்களா? நல்லதான சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வேற பொல்லாததா சொல்றேன். உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனை ஒன்றுமே இல்லாம போயிடும். வேறொரு வார்த்தையில் என்ன சொல்லும் போனா, பெரிய பலூனை ஒரு ஊசி வெட்டி குத்துனா புஷ்ஷுன்னு போறது போல காற்றெல்லாம் கர்த்தர் சத்துருக்களை அவ்விதமாய் செய்ய வல்லவர். உங்களோட பிரச்சனையும் அதே விதமாய் இல்லாமற் போய்விடும். நீ 2வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். சற்று வேகமாய் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 10வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் போதுமா? இங்கே நமக்கு நன்றாய் தெரியும், 7ஆ பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேல் ஜனமும் பெலிஸ்தரும் எதிருக்கு எதிராய் எதிரும் புதிருமாய் நின்று கொண்டு யுத்தம் கலந்திருக்கிறார்கள். அந்த பெலிஸ்தருடைய பாளையத்திலிருந்து உயரமான ஒரு மனுஷன், அவனுடைய காரியம் எல்லாம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், வந்து நின்று அவன் என்ன செய்தான்? வசனம் சொல்கிறது, நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனையை நிந்தித்த. முதல்ல நிந்திக்கிறவன். 2வது அவன் செய்த காரியம் 8வது வசனத்தை பாருங்கள். அவன் வந்து நின்று பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வந்து என்னோடு கூட என்ன செய்யட்டும்? ஒத்தைக்கு ஒத்தவா. இது என்னது? சவால் விடுகிற அனுபவம். 3வது காரியம், நான் இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். 43வது வசனத்தை வாசிப்போம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்திற்கு வர நான் நாயா என்று சொல்லி தன் தேவர்களை கொண்டு என்ன செய்தவன் பாருங்க. 3 காரியம் அவன் செஞ்சான். 1, அவன் ஒத்தைக்கு ஒத்தவான் சொல்லி சவால் விட்டான். 2வது இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தான். 3வது தன் தேவர்களை கொண்டு சபித்தான். 1 நாள் 2 நாள் அல்லையா, 40 நாளும் அவன் காலையிலும் வருவான், சாயங்காலத்திலும். சொல்லுங்க, வசனம் இருக்கா? அப்படி வாசிப்போமா? 16வது வசனம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள்
40 நாள் வந்து இவங்க என்ன செய்வாங்க? இவங்களும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. 40 நாளும் காலையில் வருவான், சாயங்காலத்திலும் ரெண்டு நேரம் அவன் என்ன கொடுக்கிறவன்? தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறவன், ஷோ காட்டுகிறவன். நல்ல கவனிப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தகப்பனாய் ஈசாய் தாவீதை அனுப்புகிறார். தன் சகோதரி பார்த்து அவரிடத்தில் நீ அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அவனும் வந்து விட்டான். சத்தத்தை தூரத்திலிருந்தே கேட்கிறார். யாருடைய சத்தம்? கோலியாத்தின் சத்தம். கேட்டபோது அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் எழும்பிற்று. நான் மற்றதெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. நடந்த காரியம் நமக்கு தெரியும். அவன் ஆற்றிலே இறங்கி 5 கற்களை என்ன செய்தான்? பொறுக்கினான். இந்த பெலிஸ்தன் கிட்ட வருகிற வேளையில தாவீது அவனுக்கு எதிராக ஓடி தன் கையில் இருந்த கவனிலே அவன் அடப்ப பையில் இருக்கிற கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி எறிந்தான். அது அவனுடைய நெற்றியில என்ன செய்தது? பட்டதினால் அவன் தரையிலே முகங்குப்புற பார்த்தீங்களா? இங்க அடிச்சா எப்படிதான் விழுகணும்? பின்னாடி தான் விழுகணும். ஆனா முன்னாடி விழுந்தான்னு வேதம் சொல்லுது. அதுக்கு காரணம் இருக்கு. வேதத்தில் என்ன வாசிக்கிற வழியில சங்கீதக்காரன் தாவீதே அதை சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். அங்கே வசனத்தை வாசிக்கலாமா? 78ஆம் சங்கீதம், 78ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. வாசிப்போமா? 66வது வசனம். தம்முடைய சத்துருக்களை அவன் பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தை என்ன செய்கிறார்? அவன் சொன்ன வார்த்தை, நீங்க எல்லாம் எனக்கு சேவகராக இருக்கணும், எனக்கு அடி பணிஞ்சு நீங்க எல்லாம் வேலை செய்யணும். ஆனா கர்த்தர் ஒரே அடி பின்னாடி நின்று ஒரு அடி அடித்தார். முகங்குப்புற விழுந்தான். அவ்வளவுதான். சொல்றாங்கல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில் என்ன செய்யாதான்? மண்ணோட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன செஞ்சிருச்சு? தரையில் முகங்குப்புற விழுகிறார். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. நேராய் ஓடினான். அவனுடைய பட்டயத்தை உருவி அவன் தலையை அவனை விட்டு என்ன செய்தான்? வாங்கினான். ஜெயம் கர்த்தருடையதாக இருந்தது. அதில் தாவீது சொன்ன வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்தோம். இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது என்று சொல்லி சொல்கிறவனாய் காணப்பட்டார். 47வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யாருக்கு மகிமையை செலுத்தினான்? இந்த காலை வேளையில நான் ஒன்றுக்குள் சொல்கிறேன். உங்களை நிந்திக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் சவால் விடுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் எந்த கிரியை செய்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சவால் விட்டான், அவன் நிந்திக்கிறவனாய் காணப்பட்டான், சபிக்கிறவனாய் இருந்தான். இந்த 3 காரியம் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்த 3 மேலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் ஒருவரே நீங்க மகிமைப்படுத்தினா போதும். கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னத்தை செய்வார்? ஜெயம் கொடுக்கிறவராயிருப்பார். தாவீது இப்போ எங்க ஏறி நிற்கிறான் தெரியுங்களா? கோலியாத்தினுடைய சரீரத்தின் மேல ஏறி நிற்கிறாங்க. வசனத்தை பாருங்க, வாசிப்போமா? வசனத்தை 51வது வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி யார் மேல நின்னா சொல்லுங்க? கோலியாத்தின் மேலேயே நிற்கிறான். நீங்க பிரச்சனையின் மேல நிற்பீங்க, ஆனா அந்த பிரச்சனை என்ன செய்தது? மடிந்து போயிற்று. செத்தவனாகிய கோலியாத்தின் மேல் ஏறி நிற்கத்தக்கதாய் கர்த்தர், ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலையிலே உங்களுக்கு வருகிற பிரச்சனை எதுவோ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. அவங்க சபிக்கிறாங்க பாஸ்டர்,
அவங்க நிந்திக்கிறாங்க பாஸ்டர், அவங்க எனக்கு விரோதமாய் சவால் விடுகிறார்கள், உன்னை பாருங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணி போடுவோம். யார் என்ன சொன்னாலும் சரி, தாவீது சொல்லுவார் இவ்விதமாய், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன் என்ன செய்யாது, அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அருமையானே, 91ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறாரே, அவன் என்னை நோக்கி என்ன செய்வான், கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன். உங்களை தப்புவிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டல்லவா. இந்த மாதம் உங்களை தப்புவிக்க வல்லவராய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், மறக்க வேண்டாம். 3வது காரியம் வாசிப்போம், சுருக்கமாய் நான் சொல்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 10-11 வசனங்களை வாசியுங்கள். இப்போது இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை, அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது இருந்தார்கள். இவர்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிறவர்கள் யார்? அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். இவர்கள் தான் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் என்ன செய்தார்கள், வந்தார்கள். மோசேயின் நாட்களிலே அந்த தேசத்தின் வழியாய் போக, கானானுக்கு போக உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாய் நாங்கள் போகிறோம், நாங்கள் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறோம், தண்ணிக்கும் காசு கொடுக்குறோம், எங்களை நடக்க மட்டும் விட்டா போதும், நாங்கள் இடதாயிலும் வலதாயிலும் என்ன செய்ய மாட்டோம், சாயவே மாட்டோம், நேரம் அந்த பெரும்பாதை வழியாகவே நாங்கள் போயிடுவோம். ஆனால் அவர் என்ன செய்யல, அதற்கு உத்தரவு கொடுக்காமல் அவனோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு வந்தார்கள். இங்கே அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறார். என்னவென்று 10வது வசனம் மறுபடியும் வாசிப்போம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் சீமைகள் வழியாக போக, மலை தேசத்தாருடைய சீமையின் வழியாய் போக நீர் என்ன செய்யல, உத்தரவு கொடாமல். அடுத்தது, ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். நாங்க என்னதான் செஞ்சோம், நன்மைதான் செய்தோம். இப்ப நன்மைக்கு என்ன வந்திருக்கிறது, தீமை எங்களுக்கு வந்திருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட, எங்களை துரத்தி விடுகிறதற்கு வர்றாங்க. ஐயா, நாங்க நன்மையை தவிர வேறு ஒன்றும். எத்தனை பேரு நன்மை செஞ்சு தீமை அனுபவிச்சிருக்கிறோம். நேற்று ராத்திரி வழியில கூட ஆன்லைன் ஜெபத்தில் நான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது தன்னை நிந்தித்தவர்களுக்காக, தன்னை பரிகசித்தவர்களுக்காக, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக, தன்னை மறுதலித்தவர்களுக்காக, காட்டி கொடுத்தவர்களுக்காக, எல்லாருக்காக என்ன செய்தார், ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த கிறிஸ்துவின் குணாதிசயம் நமக்குள்ளே வரணும். நமக்குள்ள வருதா? ரொம்ப கடினமான காரியம்தான். ஆனா தேவனாலே எல்லாம் கூடுமே. இதெல்லாம் எப்படி ஆகும்? வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு. நம்மால முடியவே முடியாது. நம்முடைய மாம்சம் சொல்லும், அவன் உனக்கு எத்தனை துரோகம் பண்ணியிருக்கான், நீ அவனுக்கு போய் ஜெபம் பண்றியா, நீ ஒன்றும் செய்யாத, அவன் நாசமா போனா போகட்டும். அல்லையா, இது மாம்சத்துக்குரியவருடைய சுபாவம். ஆனால் மன்னிப்பது யாருடைய சுபாவம்? தேவனுடைய சுபாவம்.
இன்னைக்கு அந்த சுபாவம் நமக்குள்ளே வருகிறதா, வந்திருக்கிறதா? கொஞ்சமாயில் எட்டி பார்த்துருக்கா? கொஞ்சம் எட்டி பார்த்தா போதும், அது அப்படியே வளர்ந்துடும். ஒரு சின்ன செடியை நட்டு வச்சா போதும், அது எவ்விதமாய் வளர்கிறதோ அதை போல வளர்ந்து விடும். நம்முடைய ஜீவிதத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னாரே, அந்த சிந்தை நமக்குள்ள வரணுமே. இங்க இவங்க எனக்கு நன்மை செய்தாயா, இப்ப தீமை செய்யறாங்க. இப்ப என்ன சாதாரண கூட்டம் அல்ல. இங்க அடுத்த வசனத்துல சொல்லும் போது சொல்கிறார், இந்த ஏராளமான கூட்டம் நல்ல திரளாய் கூடி வந்து இருக்கிறாங்க. இவர்களுக்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. We are so confused. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மாற்றம் தெரியும் ஐயா, எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் நம்ம பிரச்சனைகளில கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம்? நமக்கு வருகிற போராட்டங்களில எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி பக்தனாகிய தாவீது சொன்னானே. கண்களை ஏறெடுக்கிறோமா அவருக்கு நேராக, அல்லது மனுஷனுடைய ஒத்தாசையை, மனுஷனுடைய சகாயத்தை தேடி ஓடுகிறோமா? அருமையானவர்களே, தேவன் பலமுள்ளவனுக்கு ஆயிலும் பலனற்றவனுக்கு ஆயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். இப்படி எல்லாம் சொல்லி அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். பாடகரை நிறுத்தினார்கள். யுத்த களத்தில் யுத்தம் செய்கிற வீரர்களுக்கு முன்பாக யார் நின்றது? பாடகர் குழுவினர் நின்றார்கள். நடந்த காரியம் என்ன? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது இவர்கள் பட்டயத்தை எடுக்கவில்லை, ஈட்டியை எடுக்கல. செய்த காரியம் கர்த்தர் அவர்களுக்கு ஆயிரம் செய்தார். இறங்கி வருகிறவராய் காணப்பட்டார். வேற ஒரு காரியம் செய்யல. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவன் என்ன செய்தான்? பட்டயத்தை எடுத்து ஓங்குகிறவனாய் காணப்பட்டார். வெட்டு விழுந்தார்கள். அவள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் என்ன செய்யப்பட்டார்கள்? வனாந்திரத்தில் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் அவருடைய பிரேதங்களை என்ன செய்தது? கண்டது. ஏராளமான ஜனம். ஐயா, பெரிய பிரச்சனை. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனையை பார்க்கிலும் பிரச்சனையை தீர்வு செய்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷர் யார் உண்டு? இந்த காலவெளியில ஒன்று உங்களோடு சொல்லுகிறேன், பிரச்சனைகளை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவராய் காணப்படுகிறார். You will solve all your problems. எல்லா பிரச்சனைக்கும் முடிவுண்டாக்குற தேவன் அவர். அதனால் முதலாவது நான் உங்களோடு கூட மூவரையாய் சொல்லும் போது சொன்னேன், அவர் யுத்தங்களை என்ன செய்கிறவர்? ஓய பண்ணுகிறவர். யுத்தங்களுக்கு முடிவுண்டாக்குற கர்த்தர், உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். இந்த மூன்று காரியம், நபருடைய காரியத்தை நான் சொன்னேனே, இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். தம்முடைய பிள்ளைகள் தோற்று போக கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்கிறவர் அல்ல, அனுமதிக்கிறவர் அல்ல. முந்தின தினத்தில் அருமையான அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணினார்கள். நான் வெளியே போய் கொண்டிருந்தேன், காரில் பிரயாணமாய் போய் கொண்டிருந்த வேளையில் ஜெயலட்சுமி அம்மா ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், ஒரு பெரிய பிரச்சனையில் என் மக சிக்கி கொண்டிருக்கிறார், என்ன நடக்குன்னு தெரியல. நான் அவளை சாந்தப்படுத்தி அவர்களிடத்தில் சொன்னேன், அம்மா நீங்கள் பயப்படவே வேண்டாம், நம்முடைய தேவன் பெரியவர், நமக்காக என்ன செய்கிறவர்? யுத்தம் பண்ணுகிறவர். எனக்கு அந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. அவர்களுக்காய் ஜெபித்தேன். காலை வேளையிலே அவர்கள் மறுபடியும் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டார்கள். ஐயா, கர்த்தர் ஜெயத்தை தந்தார், என் மகளுடைய வாழ்க்கையில தோற்று போவோம் என்று சொல்லி நினைத்தோம். அவள் அவிதமாய் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? ஜெயத்தை கொடுத்தார். பெரிய பிரச்சனை. ஒரு பள்ளிக்கூடத்தில் அசிஸ்டன்ட் பிரின்சிபலாக வேலை செய்கிறாங்க. பெரிய பிரச்சனை. ஆனால் கர்த்தர் ஒரே ராத்திரியில அந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன செய்தார்? முடிவுண்டாக்கினார். யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, நிச்சயம் கர்த்தர் என்ன செய்கிறவர்? ஜெயத்தை கொடுக்க தேவன் போதுமானவர்.
எல்லாரும் எழுந்து நிற்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளோ, சவால் விடுகிற, நிந்திக்கிற, சபிக்கிற பிரச்சனைகளோ, பெரிய ஜனக்கூட்டமாய் உங்களுக்கு எதிர்த்து வருகிற பிரச்சனைகளோ எதுவானாலும் இந்த காலை வேளையில ஒன்று அறிந்து கொள்ளுங்க, இந்த யுத்தம் தேவனுடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். எனக்கு தெரியாது உங்களில் எத்தனை பேர் பிரச்சனைகளோடு இந்த காலையில் வந்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வசனத்தை தான் நான் 1ஆம் தேதி பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி எடுத்து ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன் அதிகாலை வேளையில் பேசுவதற்கு. ஆனால் கர்த்தர் வேறொரு வசனத்தை பேசும்படிக்கு எனக்கு சொன்னபடி நான் வேறு வார்த்தைகளை நான் பேசினேன். இந்த காலையிலே இந்த வசனத்தை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். காரணம் ஒன்று உண்டு. உங்களில் எத்தனை பேர் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீங்க? நான் கையெல்லாம் உயர்த்த சொல்லல. என்ன பிரச்சனையா இருந்தாலும், உங்களை பின்தொடர்கிற பிரச்சனையா இருந்தாலும், உங்களுக்கு எதிராய் சவால் விடுகிற, சபிக்கிற, நிந்திக்கிற பிரச்சனைகளாய் காணப்பட்டால், உங்களுக்கு எதிராய் வருகிற பெரிய பிரச்சனையாய் இருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த யுத்தம் என்னுடையது, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், யுத்தத்தில் உனக்கு ஜெயம் தருவேன், உன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நெஞ்சில கையை வைத்துக் கொண்டு, கர்த்தாவே நீர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், என் பிரச்சனைகளை மாற்ற போவதற்காக ஸ்தோத்திரம், எனக்காக எல்லாவற்றையும் தீர்க்கிறவராயிருக்கிறீர் சொல்லக்கூடுமா? இஸ்ரவேல் ஜனங்களே, மோசே சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கள். சும்மா இருக்கிறதா ரொம்ப கடினமான காரியம். ஆனால் கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். மோசே தன் கையை நீட்டினான், கோலை ஓங்கினான், சமுத்திரத்தை பிளந்து விட்டான். அதற்கு பின்னே கர்த்தருடைய கரம் செயல்படுகிறத நாம் பார்க்கலாம். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை 7 ஆறுகளாக பிரிந்து ஓடும்படிக்கு செய்தார். ஒரு குதிரை ஆழத்தில் நடக்கிறது போல கர்த்தர் வறண்ட நிலத்தில் அவருடைய நடந்து போக பண்ணினார். சத்துருக்கள் மடிந்து போனார்கள். விடியற் காலத்தில் அவருடைய பிரேதங்கள் சமுத்திரத்தில் கரையில ஒதுங்கி இருக்க கண்டார்கள். ஒரே ஒரு கல்லையா. நான் சில வாரங்களுக்கு முன்பதாக இதை பேசி இருக்கிறேன். வாக்குத்தத்தமாய் ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தேவனுடைய வாக்குத்தத்தம் பொய்யல்லையா, அது நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு கர்த்தாவே எனக்கு செய்யும் என்று யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு யுத்தம் பண்ண கர்த்தர் போதுமானவர். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் சிநேகம் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களை பின்தொடர்கிற பிரச்சனைகளானாலும் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் சபித்தாலும், சவால் விட்டாலும், நிந்தித்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக திரளான பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லா காரியத்திலும் எங்களுக்கு யுத்தம் பண்ண போதுமானவர் ஐயா. காரணம், நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. நீர் யுத்தத்தில் வல்லவர் என்று வேதத்தில் நாங்கள் வாசித்திருக்கிறோம். நீர் யுத்தம் செய்து எங்களுக்காய் ஜெயத்தை கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தமிழ் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஆனாலும் நீர் அவர்களுக்காய் பட்சத்தில் நின்று அவர்களுக்கு ஜெயத்தை தந்துமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜீவனுள்ள சாட்சிகளாய் சபை நடுவில் நிறுத்தும். நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.